வணக்கம். நான் டாக்டர் ஸ்மிதா ஜெயதேவ். அப்போலோ ஆயுர்வேத் ஹாஸ்பிட்டல்ஸ் வானகரம் மற்றும் அப்போலோ மெடிக்கல் சென்டர் கோட்டூர்புரத்திலுமே சீனியர் கன்சல்டன்ட் ஆகி பணியாற்றுகிறேன். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் குழந்தையின்மை. சில தம்பதிகள் வருவாங்க, டாக்டர் நாங்கள் எவ்வளவோ ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டோம், IVF பண்ணிட்டோம், IUI பண்ணிட்டோம், ஆனாலும் எதுவும் ரிசல்ட் இல்லை, ஆயுர்வேதில் ட்ரீட்மெண்ட் இருக்கான்னு கேட்டு. கண்டிப்பாக ஆயுர்வேதில் ட்ரீட்மெண்ட்ஸ் இருக்குது. இதுக்கு முதல் படியாகி எந்த காரணத்தினால் குழந்தை நிற்கலைன்றதை நம்ம பார்ப்போம். பெண்ணுக்கு பார்த்தீங்கன்னா கருமுட்டை உற்பத்தியில் பிரச்சனை இருக்கலாம், கர்ப்ப பாதையில் பிரச்சனை இருக்கலாம், கருமுட்டை பாதையில் கர்ப்ப பையில் பிரச்சனை இருக்கலாம். அதே மாதிரி ஆணுக்கு பார்த்தீங்கன்னா ஸ்பெர்ம் கவுண்ட், அதாவது விதை கம்மியாக இருக்கலாம், இல்லைனா மோட்டிலிட்டி கம்மியாக இருக்கலாம், மார்ஃபாலஜி அதாவது ஸ்ட்ரக்சரில் வரக்கூடிய சில மாற்றங்கள்னால பிரச்சனை இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் எதனால் வர்றது, எதனால இந்த மாதிரி இன்ஃபர்டிலிட்டி கேசஸ் நாளுக்கு நாள் அதிகரித்து வர்றதுங்கிறத நீங்கள் கேட்கலாம். இதுக்கு முக்கியமான காரணம் என்னென்னா, ஒன்று இப்போ இருக்கிற தவறான உணவு முறைகள், இரண்டாவது தவறான பழக்க வழக்கங்கள், அதிகமான மன அழுத்தம். இதுக்கு சிகிச்சைன்னு சொல்லும்போது அப்போலோ ஆயுர்வேத் ஹாஸ்பிட்டல்ஸில் தம்பதிகள் வரும்போது நாங்கள் அவங்களோட ஹிஸ்ட்ரி எடுப்போம். அதாவது எந்த மாதிரி உணவு முறைகள் அவங்க பயன்படுத்துகிறாங்க, அவங்களோட பழக்க வழக்கங்கள் என்ன, இதில் ஏதாவது தவறுகள் இருந்ததுன்னா அதுக்கேற்ற மாதிரி திருத்தம் சொல்லி கொடுப்போம். அப்புறம் சில டெஸ்ட் எடுக்க சொல்லுவோம். அந்த டெஸ்ட் ரிப்போர்ட்க்கு ஏற்ற மாதிரி உள்ளுக்கு சாப்பிட்றதுக்கு சில மெடிசின்ஸ் மற்றும் சில தெரப்பீஸ் தேவைப்படும். ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, ஆயுர்வேதத்தில் ஏற்கனவே சொல்லியிருக்கு, சௌமனஸ்யம் கர்ப்பதரானாம் ஸ்ரேஷ்டம். அதாவது மன அழுத்தம் இல்லாமல் நல்ல அமைதியாக இருக்க வேண்டியது ப்ரெக்னன்சிக்கு ரொம்பவே முக்கியம். நான் பார்த்துருக்கேன், சில பேஷண்ட்ஸ் ட்ரீட்மெண்ட் எடுக்கிறதுக்கு வரும்போது அவங்க ரொம்பவே டென்ஷன் அடிப்பாங்க. டாக்டர் இது எவ்வளோ நாள் ஆகும், நாங்கள் எங்கேயும் வெளியே போக முடியறதில்லை, ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் கேட்குறாங்க, கொஞ்சம் சீக்கிரமாக பண்ணி கொடுங்களே, இந்த மாதிரி எல்லாம் பேசுகிறவங்க இருக்காங்க. இப்படி ட்ரீட்மெண்ட் டைமில் ரொம்பவே டென்ஷன் அடித்தா பிரச்சனை என்னென்னா, ஒரு சைடில் நாங்கள் ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு இருக்கோம், இன்னொரு சைடில் நீங்கள் டென்ஷன் அடித்து ஸ்ட்ரெஸ் ஹார்மோன்ஸை ஏற்றி விடுறீங்க. அப்படி டென்ஷன் அடிக்கும் போது பண்ணக்கூடிய ட்ரீட்மெண்ட்ஸோட முழுமையான குணம் உங்களுக்கு கிடைக்காம போயிடும். அதனால எப்போவுமே இன்ஃபர்டிலிட்டி ட்ரீட்மெண்ட்க்கு மன அழுத்தம் இல்லாமல் அமைதியாகி உங்ககிட்ட சொல்லியிருக்கிற மெடிசின்ஸ் மற்றும் ட்ரீட்மெண்ட்ஸ் தவறாமல் பண்ணீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக ரிசல்ட்ஸ் இருக்கும். நன்றி.